இதாக இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். கேட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா நமக்கு சொல்லுவாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. இது பண்ண போகிறோம் அப்படின்னு நம்முடைய பேட்டர்சன் குடும்பம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஊக்கம் கொடுத்து நல்ல இது கொடுத்ததுனால ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால என்ன நான் 2007 2008 முடிச்சு அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம டாக்டர் அளவுக்கு அந்த பேட்டர்சன் ஃபேமிலி அவ்வளோ உதவியாக இருந்து அவங்க சொன்னபடி கேட்டு எல்லாம் மருந்துலாம் சாப்பிட்டதுனால நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இன்னைக்கு என்னுடைய பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி 2 பேர் இருக்கு, பிள்ளைகள் 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்கு. அதை முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். அவங்களுக்கு செய்யறதுக்கு நான் ஃபாரினுக்கும் போயிட்டு வந்த அளவுக்கு இப்போ டாக்டர் என்னை ஏற்பாடு பண்ணிட்டேன். அதுதான் நாங்கள் சொல்ல வேண்டியது. அடுத்தது வந்து இந்த கேன்சர்ன்றது நமக்கு பேரை கேட்கச்சே எல்லாருக்கும் பயம் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நம்ம அதுக்கு தகுந்த முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா நிச்சயமாக நம்ம வென்று விடலாம். அதை நம்ம எல்லாருமே ஒரு படைவீரர் மாதிரி தான். ஸோ இந்த பேட்டில் வந்து நம்ம நல்லா ஃபைட் பண்ணணும். அவர் அதுக்கு என்ன டாக்டர் சொல்கிறாரோ அவர் கொடுக்குற மருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மனநிலையை நல்லபடியாக வச்சுட்டு நம்ம இதை எதிர்நோக்கினாக்க நிச்சயமாக நம்ம வெளில வர முடியும். நார்மல் பர்சன் மாதிரி நம்ம அவங்களுக்கு மேலே இன்னும் ஸ்ட்ராங்காக வர முடியும். நமக்கு என்ன தட் இஸ் நம்ம வெறும் ஒரு சர்வே பண்ணுறது முக்கியம் இல்லை. நம்ம நல்லபடியாக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இன்னும் மேலும் ஸ்ட்ராங்காக இன்னும் நம்மளுடைய பிடிச்ச நிறைய விஷயங்களை செய்யணும். இவ்வளோ தூரம் நமக்கு கடவுள் வந்து நம்மளுடைய ஆயுளை நீட்டி கொடுக்கச்சு நம்ம இன்னும் அவருக்கு நிறைய செய்யணுங்கிற எண்ணம் வரும். நம்மளுக்கு புதுமையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அதே சமயத்தில் எப்போ டாக்டர் வந்து யாருக்கான ஏதாவது பேஷண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நீ வந்து அவங்களுக்கு பேசு, கவுன்சிலிங் கொடு அப்படின்றாரு. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஏன்னா டாக்டர் எத்தனை தடவை நீங்கள் வந்து சரியாயிடும்னு சொன்னால் கூட எங்களை பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாருக்கும் திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி கேன்சர் வந்து 15 வருஷம் ஆகி கொடுத்துருக்காங்க, நல்லா நார்மலாக இருக்காங்க அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு தைரியம் வரும். ஸோ எல்லாரும் இதே மாதிரி ஆகிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும். ஸோ டாக்டர் கூப்பிட்டாருன்னா அவங்களுக்காக நான் உடனே வந்து ஃபோனில் பேசி அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குற விடணும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து முதல்ல ஃபேமிலி நல்ல அட்வைசஸை எடுத்துக்கங்க. யாராவது பேசினா அதெல்லாம் வந்து மனசில் எடுத்துக்க வேண்டாம். நமக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்குறவங்களுக்கு எடுத்துக்கணும். அதே சமயத்தில் ஃபேமிலியில் கூட இருக்கிறவங்களும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்கணும். அதே இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் ரொம்பவே கூட ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் போதெல்லாம் நல்லா பார்த்துருக்காரு. ஸோ நம்மளால் முடிஞ்சது வந்து அடுத்தவங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கணும். நல்லபடியாக இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும். நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகானது. அதே அந்த வாழ்க்கையை வாழ வச்சு சார் இந்த மாதிரி இளைஞர்கள் வந்தாலும் அந்த புத்தகத்தை தாண்டிட்டு நம்ம இன்னும் நல்ல அழகாக இன்னும் இருக்கணும். இந்த வாழ்க்கையை நல்லா வாழணும். உங்கள் எல்லாருக்கும் அதான் வேண்டுகோள். இந்த கேன்சர் பற்றி கவலைப்படாதீங்க. வந்துட்டு நம்ம எப்படி வெளியில் வருதுங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் தான் அவங்ககிட்ட இருக்கணும். டாக்டர் சொன்னதை 100% கேளுங்க, நல்லா வாழுங்க. அதுதான் உங்களுடைய விஷ். டாக்டர் எது கொடுத்தாலும் கஷ்டமாகவே இருக்கும். அதனால எந்த விஷயத்தையும் கஷ்டப்பட்டு செய்யாதீங்க, இஷ்டப்பட்டு செய்யணும். அதான் முக்கியம். அடுத்தது ஆக்சுவலாக என்னுடைய பேசிஸ் என்னென்னா சாட்சி அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் ஒரு சாட்சி கேட்பாங்க. ஸோ எந்த ப்ரோக்ராம் நடந்தாலும் முதல்ல இந்த ப்ரோக்ராமுடைய தத்துவம் புற்றுநோய் இல்லாத சமுதாயம். அதுக்கான அடிப்படை புற்றுநோய் உருவாகக்கூடியதுதான் அப்படிங்கிற ப்ரோக்ராமுக்கு சாட்சிகள் வேணும். அந்த சாட்சிகளாக தான் எங்களுக்கு நடக்கிறார்கள். ரெண்டாவது இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். இந்த ப்ரொசீஜரில் போனால் தான் இருக்கும். எல்லா வீட்லையும் அதே உப்பு அதே மொழி அதே பாரம் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டு சாப்பாடும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் எல்லோரும் டாக்டராக இருக்கணும். எல்லா டாக்டருக்கும் ஒரே மாதிரியான வேலை நல்லா அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி வெளியில் பிரச்சனை. இந்த ப்ரொசீஜர்
எனக்கு வந்து 1 இயர் நடந்தது. அந்த 1 இயரும் ஒரு தபஸ் மாதிரி நான் அதை எடுத்துட்டேன். ஸோ என்னோட இன்னொரு என்னோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கேன்சர் இல்லாமல் இன்னொரு ஒரு வருஷனாக நான் வெளியில் வரணும், அது மட்டும்தான் என்னோடய மைண்டில் இருந்தது. சார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கு வரைக்கும் நான் அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் 1-2 மிஸ் ஆகும், அது மட்டும்தான். அந்த ஒரு வருஷம் தபஸோட பலன் தான் நான் இன்றைக்கி நிற்கிறேன். சார் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான். நீங்கள் வந்து ஐயோ நமக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. ஏன்னா மெடிக்கல் வேர்ல்டு வந்து எங்கேயோ போயின்னு இருக்கு, எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. த ஏர்லியர் த பெட்டர். எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து இது பண்ணிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து க்யூரன். சார் கிட்ட கேட்டேன், சார் இது ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 எந்த ஸ்டேஜாக இருந்தால் உனக்கு என்னம்மா, நீ இங்கேருந்து போகும்போது உனக்கு எதுவுமே இருக்காது அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். ஸோ ஃபுல்லாக ஹேர் ஃபால்லாம் எல்லாமே எல்லா ஹேரும் இதை எடுத்து அதுக்கப்புறமா வளர்ந்தது தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் அது எதையுமே வந்து நம்ம அதுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டும்தான், ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கவே கூடாது. நமக்கு வந்துட்டு ஸோ இது எப்படி நம்ம இதிலேருந்து பெட்டராக நம்ம வரலாம் அப்படின்ட்டு தான் நான் நிறைய விஷயம் நான் வந்து கற்றுண்டேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் லைஃப்பில் வந்து எதெல்லாம் நினச்சி நம்ம இஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறோமோ அது எதுவுமே நமக்கு வந்து நல்லதே கிடையாது. நமக்கு வந்து எது நல்லதுன்றதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணுறோன்னா நம்ம உடம்பை நம்ம வந்து இன்னும் நல்லா பார்த்துக்கலான்ற விஷயத்த நான் அப்புறமா தான் நான் கற்றுண்டேன். ஸோ நம்ம இருந்தால் தான் ஃப்யூச்சரே. நம்ம வந்து ஃப்யூச்சரை நோக்கி இது வேணும் அதை வேணும் இதுக்காக பண்ணுறோம் அதுக்காக பண்ணுறோன்னு ஓடிகிட்டே இருக்கோம். பட் ப்ரெசென்ட்டில் நம்ம ஒழுங்காக நம்ம பார்த்துட்டா தான் நம்ம தான் ஃப்யூச்சர். நம்ம ஒழுங்காக இருந்தால் தானே ஃப்யூச்சரே வரப்போகிறது. ஸோ அந்த ஒரு பெரிய லெசனை நான் வந்து லேர்ன் பண்ணேன். இன்னி வரைக்கும் என்னோடய உடம்புக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் சாப்பிட்றேன், அதை மட்டும்தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ அது எல்லாருக்கும் நான் சொல்கிறது அதான், தயவுசெய்து பயப்படவே, கேன்சர் இல்லை எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே பயப்படவே வேண்டாம். ஏன்னா எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் அ சொல்யூஷன், எவ்ரி லாக் ஹேஸ் அ கீ. ஸோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் பி பாசிட்டிவ், சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நம்ம தான் ஃப்யூச்சர், அதை மட்டும் மறந்துடாதீங்க. எல்லாருமே எதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு பைசா சேர்த்து குழந்தைங்களுக்காக எல்லாமே பண்ணுறோன்னாலும் நம்ம தான் ஃப்யூச்சர். நம்ம ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃப்யூச்சரே நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். இது நான் மட்டும்தான் பண்ணேன்னு சொன்னேன்னா ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கும். எங்களோட அந்த என்டையர் டீம் எங்கள் கூடவே இருந்தாங்க. ஒவ்வொரு சார் எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லுவார், எப்படிமா இருக்க என்ன. 3 days தான் எனக்கு டைம் கொடுப்பாரு. கீமோ முடிஞ்சு நான் சாட்டர்டே வந்தேன்னா டியூஸ்டே அன்றைக்கி என்னோடய எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்ணுவேன். எங்கள் அம்மா அப்பா என் கூட இருந்தாங்க, நானே எழுந்து சமைச்சு எல்லாமே பண்ணுவேன். அவர் சொல்லுவார், பேஷண்ட்டே கிடையாது நீ, ஜஸ்ட்டு இது ஒரு 3 days தான் நீ வந்து அந்த டயர்ட்னஸ் அதெல்லாம் நீ வச்சுக்கணும், பாக்கி உன்னோட கம்ப்ளீட் ரொட்டீன் நீ வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ கரெக்டாக அதே மாதிரியே சாப்பிட்டோம். ஹீமோக்ளோபின்லாம் அந்த வீக் செக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அந்த இது பிரேக் பண்ணாமல் பண்ணும்போது நமக்கு அந்த கீமோ அந்த இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஷெட்யூல்டு டைமில் அழகாக நடந்துடும். ஏன்னா ஹீமோக்ளோபின் கண்டென்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா, அது இருந்தால் தான் நமக்கு அடுத்த இது ஷெட்யூல் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ சார் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக அதிலேருந்து வந்துடலாம். நீங்கள் கேன்சர் மட்டும் கூறாக மாட்டீங்க, நீங்கள் வேறு வெர்ஷனில் திரும்பி வருவீங்க, இன்னும் பெட்டராக இருப்பீங்க. நீங்கள் அடுத்தவங்களை பார்க்குறதே ரொம்ப பெட்டராக இருக்கும். யாரோட தப்புமே உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது, எந்த பெரிய விஷயமுமே தப்பாகவே தெரியாது. எதுலேருந்து நம்ம மீன் வந்துட்டோம் இது ஒன்றுமே இல்லை, எந்த விஷயமுமே தெரியாது. அது இல்லாமல் உங்கள் கூட இருக்கிறவங்களே நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துப்பீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து இதெல்லாம் சாப்பிடாதீங்கப்பா, ஏன்ப்பா அப்படி காசு கொடுத்து இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சொன்னால் அவங்களும் கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் இல்லையா, அதனால் சொன்னால் கேட்பாங்க. ரொம்ப பாசிட்டிவாக ஆகிடுவீங்க. ஸோ தயவுசெய்து பயப்படாதீங்க. வை மீ அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் அந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இந்த ஒரு வருஷம் தபஸ் மாதிரி சார் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யூ சீக்கிரமாக வந்துடும். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா நான் வருவேன். எனக்கு இது வந்து என்னென்னா அம்மா வீட்டுக்கு நம்ம வெக்கேஷன் போவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து சார் அவர் சொல்கிறார், நீ பேஷண்ட்லாம் கிடையாது, நான் கூப்பிடும் போது நீ வரணும், அம்மா வீட்டுக்கு வர மாதிரி வந்து சாரை பார்த்துட்டு நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவேன் நான். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வந்ததுனால தான் இவ்வளோ விஷயம் இருக்குது அதெல்லாமும் எனக்கு வந்து தெரிஞ்சுது. சாரை முக்கியமாக என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஸோ எல்லாருக்கும் அதான் சொல்கிறேன், பி பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள், அந்த ஸ்டேஜுக்கு வளர்ந்துட்டா. ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒரு இன்ச்சு கூட வெளியில் வர மாட்டாவ. இப்போ ஹஸ்பண்ட் வேண்டாம் நான் வந்துட்டு போகிறேன், பிறந்த வீட்டுக்கு நான் வரேன்ட்டு வரா பாருங்கள். ஐ ரெக்வஸ்ட் Srinivas Gopal to come up and share his experiences in a shorter way. He is from Trichy and he is the son-in-law of Crazy Mohan family. And right from the day of inception, he is always with me and is a very great well-wisher. But you too have got something to share. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். கேன்சர்
அப்படிங்கிறதே எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறது டாக்டர்கிட்டேருந்து கற்றுண்டேன். ஃபஸ்ட்டு டாக்டரை மீட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 15 years பேக், 15 இல்லை மோர் தென் 15 years பேக், ஆல்மோஸ்ட் இட்ஸ் கோட் பி 2 decades, 20 years பேக். டாக்டர்கிட்ட மீட் பண்ணும்போது அவர் ஒரு சின்ன ஒரு சிமிலர் அனாலஜி ஒன்று சொன்னார். கேன்சருக்கு ஒன்றுத்தங்க நம்ம உடம்புல நடக்கிற அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இருக்கிற ஒரு யுத்தம் தான் கேன்சர். குட் செல்ஸ் தர்மம் மாதிரி, இந்த கேன்சரஸ் செல்ஸ் நத்திங் பட் தரிகட்டு நெறிகட்டு நம்மளுடைய பிரெயினோட கண்ட்ரோலில் இல்லாமல் அதீதமான வளர்ச்சி அடையிற செல்ஸ் தான் கேன்சரஸ் செல்ஸு. அது அதர்மம் மாதிரி. ஸோ தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற ஒரு யுத்தம் தான் இந்த கேன்சர். கடைசியில் நம்ம நிறைய புராண கதைகளில் படித்த மாதிரி, நம்மளுடைய வேதம் இதிகாசங்கள் உபனிஷத்துக்கள் சொல்கிற மாதிரி அதர்மத்தை தர்மம் தான் கடைசியில் வெல்லும். அந்த மாதிரி the good cells and the good sense will prevail and the cancerous cells will die ultimately. So this is nothing to worry because it's a very natural process. அதாவது பிரெயினோட கண்ட்ரோலில் இல்லாமல் அதீதமான வளர்கிற செல்ஸை ஒரு கண்ட்ரோல் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த கேன்சரஸ் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இந்த கேன்சரை ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். அந்த டாக்டர் தான் சொன்னார். உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி இதை 2 விதமாக பார்க்கலாம். உடல் ரீதியாக நம்ம மருந்து கொடுத்து கீமோதெரப்பியாக இருக்கட்டும், ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆர் அல்டிமேட்லி இஃப் ரிக்வயர்ட் சர்ஜரி ஆகட்டும், அது ஒரு மிக அந்த ட்ரீட்மெண்ட்டும் அவசியம். மன ரீதியாக நம்ம பண்ண வேண்டியது என்ன, நம்மளுடைய கவலைகளை ஸ்ட்ரெஸ்ஸை விடுத்து முழு நம்பிக்கையோட சில நெறிகளையும் கட்டுப்பாடுகளையும் டிசிப்ளினையும் ஃபாலோ பண்ணணும். சிம்பிள். டிசிப்ளின் இன் ஃபுட். மன ரீதியாக என்ன டிசிப்ளின் அப்படின்னு சில ஆன்மீக நம்பிக்கைகள், பிரார்த்தனைகள், மெடிடேஷன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நாம் டீஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மன ரீதியாக நம்ம அதையும் கருத்தில் கொள்ளணும். மன ரீதியாக இந்த பேஷண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது கூட இருக்கிற ஃபேமிலி ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர் ப்ளஸ் பேட்டர்சன் பிசிசி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி நமக்கு சப்போர்ட் கொடுத்தாலும் உறவினர்களும் அந்த பேஷண்ட்டோட இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் பேஷண்ட்டுக்கு கான்ஸ்டண்ட்டாக நம்ம சப்போர்ட்டு நம்பிக்கையை கொடுத்துட்டே இருக்கணும். இந்த நம்பிக்கையில் தான் நம்ம இந்த யுத்தத்தை வின் பண்ணி, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுவில் நடக்கிற இந்த யுத்தத்தை வின் பண்ணி இதுலேருந்து ஈஸியாக மீண்டு வர முடியும். எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க சொன்ன மாதிரி இந்த வாரம் நம்ம வின் பண்ணி சேம் பர்சன் வெர்ஷன் 2 வருவார். ஒரு புத்துணர்ச்சியோட, புது நம்பிக்கையோட, கான்ஃபிடென்ஸோட. அவங்க சொன்ன மாதிரி மற்றவங்களை பார்க்குற நம்மளுடைய மற்றவர்களை பற்றிய சிந்தனையும் சரி, மற்றவர்களை நம்ம பார்க்கிற விதமும் சரி, இந்த யுத்தத்துக்கு அப்புறம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஒரு புது மனிதனாகவே, ஒரு புது ஜீவாத்மாகவே நம்ம உயிரெடுத்து நம்மளால் மீண்டு வர முடியும். இதை நான் கண்கூட நான் பார்த்துருக்கேன்.
இந்த தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் நடுவில் நடக்கிற யுத்தத்தில் ராகவன் டாக்டர் கடைசியில் நமக்கு விஜயத்தை தான் கொடுப்பார். அதனால தான் அவர் விஜயராகவன், டாக்டர் விஜயராகவன். பிசிசியில் வந்தால் டாக்டர் வந்து உடல் ரீதியான ட்ரீட்மெண்ட்டை விட மன ரீதியாக பிசிசியும் சரி டாக்டரும் சரி கொடுக்குற சப்போர்ட்டு, என்கரேஜ்மெண்ட், டிசிப்ளின், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக நம்ம கேன்சரை கான்கோர் பண்ண முடியும். இதைத்தான் நான் வந்து உங்கள்கிட்ட இந்த காலை நேரத்தில் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். இந்த நோயை பற்றிய முழு விவரங்களையும் பேட்டர்சன் பீப்புள், பிசிசி பீப்புள் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பார்கள். அதை தவிர இங்கு வந்து பேசக்கூடிய பீப்புளோட ஸ்டோரியை நீங்கள் கேட்கும் போதும், அவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்கும் போதும் உங்களுக்கு நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. இந்த வாய்ப்பை கொடுத்த டாக்டர் விஜயராகவனுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மெடிக்கல் ப்ரொஃபஷனில் 2 ப்ராப்ளம் வரும். ஒரு ப்ராப்ளம் வந்து வைத்தியம் பண்ணணும், இன்னொரு ப்ராப்ளம் வந்து காசு சம்பாதிக்கணும். இது 2க்கும் நடுவில் மாட்டின் முடிக்கிற எங்களை மாதிரியான டாக்டர்கள், காசு வாங்காத டாக்டர்கள்லாம் என்ன பண்ணுறது? அதுக்காக வைத்தியத்தோட குவாலிட்டியை மாற்ற முடியுமானா முடியாது. ஸோ வி ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் டொனேஷன்ஸ். கொடுத்தாங்கன்னா அதை வச்சு மேனேஜ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு பெலவலண்ட்டான எங்கள் கார்ப்பரேட் குரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தேவராஜ் அவர்கள் இது சம்பந்தமாக 2 வார்த்தை பேசணும்னு ஆசைப்படுறாரு. அவரும் மேடைக்கு வரவும். சுமார் பிப்ரவரி 2016 முதலாக என் தாய் மனைவியுடன் போர்ட் பிளேர் சென்று உல்லாசமாக சந்தோஷமாக இருந்து நாங்கள் திரும்பி சேலம், நான் சிண்டிகேட் வங்கியில் பணிபுரிந்தேன் ரீஜனல் மேனேஜராக. அங்கே நான் வந்து சேர்ந்தபோது என்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் இந்த அடிவயிற்றிலே சில பிரச்சனைகள் இருந்தது. அடிவயிற்றில் ஏன் தொடர்ந்து பிரச்சனை வருது, அப்பப்போ கொஞ்சம் சில நேரங்களில் ஃபீவரும் இருந்ததுன்னு சொல்லலாம். போய் வெவ்வேறு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டெஸ்ட்டும் அவங்க எடுத்தாங்க. அந்த டெஸ்ட்டை 2-3 டாக்டர்கிட்ட காமிச்சோம். அதுக்கு மேலே அதை பர்சூ பண்ண முடியலை. அந்த அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் சேலத்திலிருந்து கோயம்புத்தூர் மாற்றலாகி போய் ஒரு நண்பர் மூலியமாக அவருடைய சொந்தக்கார டாக்டர் ஹாஸ்பிட்டல் மறுபடியும் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம். டாக்டர் மனைவியை செக் பண்ணி பார்த்துட்டு சில ட்ரீட்மெண்ட் டேப்லெட் இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அனுப்பிச்சி வச்சுட்டாரு. நாங்கள் வெளியே வந்து காரில் ஏறுறதுக்குள்ளார மறுபடியும் கூப்பிட்டு, இல்லை எனக்கு ஏதோ டவுட் இருக்குது, நான் கொஞ்சம் செக் பண்ணோம், மறுபடியும் எக்ஸ்ரே கொடு அப்படின்னு. எக்ஸ்ரே ஏன் சார் அப்படின்னு, எங்கள் சித்தப்பாவுக்கு ஒரு 3 இயர்ஸ் பிஃபோராக கேன்சர் இருந்தது. இந்த எக்ஸ்ரேக்கும் அந்த கேன்சருக்கும் எக்ஸ்ரேக்கும் கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி இருக்குது, அதனால் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் டவுட் வந்து உடனடியாக ஃபர்தர் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுக்க ஆரம்பித்தார். அந்த டைமுக்குள்ளார ஜூன்லேருந்து அக்டோபர் கேன்சருன்னு கன்ஃபார்ம் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 3rd ஸ்டேஜ் வந்தாச்சு. ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் என்னால் முடியுமோ, டாக்டரால் முடியுமோ, ஏன்னா தெரிஞ்ச டாக்டர் தான், தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் தான், நல்ல முறையில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு வேலை செஞ்சது இல்லை. இதுக்கிடையில் நாங்கள் சென்னையை சேர்ந்தவங்கன்றனால மனைவியிடம் நம்ம சென்னைக்கு போயிடலாம், சென்னையில் தெரிஞ்ச மூலியமாக மறுபடியும் வேறு ஒரு கொஞ்சம்
நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொன்னாங்க. அவங்களுக்குள்ளவே ஒரு அந்த இன்ஹிபிஷன் இருந்ததுனால சென்னைக்கு வர மறுத்துட்டாங்க. அதனால் எவ்வளவோ நான் போராடியும் அந்த லங் கேன்சர்லேருந்து அவங்கள காப்பாற்ற முடியாமல் 28/7/2017 இறந்துட்டாங்க. இதிலிருந்து என்ன சொல்ல வர்ற அப்படின்னு சொன்னாக்கா, அந்த டெஸ்ட்டுகளுக்கு மிக மிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு மாறுதலாக புதுசாக ஏதாவது ஒரு மாறுதல் மனித உடலில் வரும்போது அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு 2-3 டாக்டர்ஸாவது எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணி அதிலிருந்து நம்ம டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணால் நம்முடைய உறவுகளை நாம் காப்பாற்ற முடியும். அதே நேரத்தில் இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். என்னுடைய மனைவி அந்த ஆகாரம் எடுக்கிறதுலையோ இதுலையோ காஃபி டீ எதுவுமே கொடுக்காதவங்க, சாப்பிடாதவங்க, ஹைலி டிசிப்ளின்ட் இன் லைஃப். ஸ்டில் இதை ஃபேஸ் பண்ணி நான் என் மனைவி இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. எல்லோரும் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிட்டு நல்ல முறையில் சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்து அனைவரும் நலமாக வாழ வாழ்த்து விடைபெறுகிறேன். வணக்கம். புஷ்பா ராஜகோபால் வந்து ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் கேன்சர் ப்ரொடக்ஷன். அதாவது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 70% ஆஃப் த கேன்சர்ஸ் ஆர் ஒன்லி பிகாஸ் ஆஃப் கவலை. ஸோ சில பேருக்கு பிறவியிலேயே அப்படி தான் அமைஞ்சிருக்கும். அவங்கள கொண்டு போய் கவலையே இல்லாத ஒரு சொர்க்கத்தில் வச்சிங்கன்னா கூட ஏன் இங்கே ஒரு கவலையுமே இல்லை அப்படின்னு அதை பற்றி கவலைப்பட்டு இருப்பாங்க. அவளை கவலையிலேருந்து மீட்டு வியாதியிலிருந்து மீட்டு இன்றைக்கி உங்கள் முன்னாடி பேச போகிறாங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் புஷ்பா. எனக்கு வந்து 2021 தான் வந்து இது டயக்னோஸ் பண்ணாங்க. வேறு இவங்கக்கிட்ட இது பண்ணி அப்புறம் டாக்டர்கிட்ட வந்தேன். எங்கள் ரிலேட்டிவ் சொல்லி இவர்கிட்ட வந்தோம். வந்த உடனே அவர் என்ன சொன்னார், இது வந்து டிசீஸ் கிடையாது, இது ஒரு டிஸார்டர், அதை ஆர்டர் பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படின்னு எனக்கு வந்து இது பண்ணினார். அதுலேருந்தே ஒரு இது வந்த கேன்சர்னு உடனே ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு கேட்ட உடனே ஒரு பயம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு நிறைய தைரியத்தை கொடுத்து ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணினார். என்ன அவங்க உடனே சார்ட் கொடுத்துறாரு, இதை வந்து ஃபாலோ பண்ணினாக்க போகிறோம். அண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, எப்பவும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணணும், அந்த மாதிரி பீப்புளோடையே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுவேன். அண்ட் வந்து எனக்கு எவ்ரி டைம் ஹாஸ்பிட்டல் வரும்போது ஹாஸ்பிட்டல் மாதிரி நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் எனக்கு வந்து இதுவாக இருக்கும். டாக்டர் நல்ல இதுவாக பேசுவார், ட்ரீட்மெண்ட் அப்புறம் மீதி டைம் ஜோக் அடிச்சுட்டு அந்த மாதிரி இதில் இதுவாக இருப்பார். ஒரு ஜாலியாக தான் இருக்கும். எல்லாம் அவங்க டீம் எல்லாருமே அவ்வளோ நல்லா என்னை இது பண்ணி பார்த்துட்டு இது பண்ணினாங்க. அண்ட் வந்து எனக்கு ஃபேமிலியில் எங்கள் ஹஸ்பண்டும் என் சன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, கூடவே இருந்து எல்லா விதத்துலேயும் எனக்கு வந்து ஹெல்ப் அவங்க. அண்ட் ரிலேட்டிவ்ஸும் இந்த உடம்புக்கு வந்தோடனே நமக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கங்கிறது அப்போ தான் நிஜமாகவே தெரிய ஆரம்பிச்சிது. எனக்கு முதல்ல ரொம்ப இதுவாக இருப்பேன். பட் அப்புறம் இவர்கிட்ட வந்து இவர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணி இது பண்ணி எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் இன்றைக்கெலாம் ஸ்டேஜில் வந்து பேசுகிற அளவுக்கு நான் வந்து எவ்வளோ தைரியசாலியாக இருக்கேன்னா அது டாக்டரோட இது தான். ஸோ நம்ம எந்த இதுக்குமே பயப்படவே வேண்டாம். டாக்டர் சொல்கிறத நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இது பண்ணினோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் வரணும். நமக்கு வந்துடுதுன்னா ப்ராப்ளமே இல்லை, நம்ம எந்த வித வியாதியிலேருந்தும் வெளியில் வந்துடலாம். பிகாஸ் நம்மளோட கோஆப்ரேஷன் தான் இம்பார்ட்டண்ட். டாக்டர் எவ்வளோ மெடிசன் கொடுத்தாலும் நம்மளும் அதை வந்து சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணி இது பண்ணி கோஆப்ரேட் பண்ணினோம்னாக்க ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஸோ நாங்கள் எல்லாம் இத்தனை பேர் இது பண்ணியிருக்கோம். எனக்கும் இந்த மாதிரி முன்னாடி க்யூர் ஆனவங்களோட பேச சொன்னார். ஸோ அதுவும் ஒரு எனக்கு இது தான். ஸோ வந்து ஒன்றும் பயப்படவே வேண்டாம். இந்த வியாதி ரொம்ப இதுவான வியாதி, கொடுமையானதுன்றது அது அந்த இதில் இருந்தது. இப்போ வந்து டெக்னாலஜி எல்லாம் இதுவாக இருக்குது. அண்டு பேட்டர்சன் டாக்டர் இருக்கார், விஜயராகவன் டாக்டர் இருக்கார், அவர் நம்மளை இது பண்ணிவிடுவார். சொல்கிற மாதிரி அவர் பேர்லேயே விஜயம்னு இருக்குது, அதனால் அவர் நம்மளை வந்து இது பண்ணிவிடுவார், காப்பாற்றிடுவார். அது ரொம்ப நன்றி எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. சீனிவாச ராகவனுக்கு தொண்டை கட்டியிருக்கான், அதனால அவங்க அக்கா பேசுவாங்க, தங்கச்சி பேசுவாங்க. நான் வந்து பிரதர் ஸ்ரீனிவாச ராகவனுக்காக, என் பேர் வசுமதி, வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து நான் வந்திருக்கேன்.
2021 எண்டில் என் பிரதருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்னு நாங்கள் நினச்சிண்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே போயிட்டு சிட்டியில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலில் எல்லா டெஸ்ட்டும் பண்ண பிறகு கேன்சர்னு டிசைட் பண்ணி அதில் வந்து ஒன்லி வி கேன் ப்ரோலாங் த லைஃப் ஆஃப் த பர்சன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னான். அதுக்கப்புறம் எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் மூலமாக கிரேசி மோகன் பாலாஜி அவா மூலமாக இந்த டாக்டரோட இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. அவர் மூலமாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம். அவர் இனிஷியலாக கொடுத்த அட்வைஸ் பிரகாரம் அவர் சில கண்டிஷன் போட்டார். பார்த்துக்கிறவா ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், நான் சொல்கிறத கேட்கணுன்றது ஒரு சில கண்டிஷன்ஸு. ஒரு 6 months அவரோட கோஆப்ரேட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்டேஜ் 4ன்ற ப்ராஸ்டேட் கேன்சர்லேருந்து கம்ப்ளீட்டாக என் பிரதர் வந்து வெளியில் வந்துட்டான். ஆக்சுவலி ஜனவரி 15க்கு மேலே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு ஏப்ரல் மே ஃபஸ்ட் வீக்குள்ளே போத் த கீமோ அண்ட் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு 6 months ஹி ஹஸ் கம் அவுட் ஃப்ரம் த ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அது ரியலாகவே வந்து அந்த ஸ்டேஜில் யாருமே வந்து எடுத்துகிட்டு இருக்க மாட்டா. ஆனால் எங்களுக்கு நல்ல ஹோப்பை கொடுத்து நாங்கள் இப்போ இவ்வளோ ஹாப்பியாக இவரோட கிளினிக்கு வர்றதுனாலே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி நல்ல டாக்டர் ஆக்சுவலாக இது நாமளே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணணும். ஏன்னா வந்து இது கேன்சர்னாலே எல்லாம் இந்த அதர் எக்ஸ்ட்ரீம் நினைக்கிற ஒரு ஸ்கேரிங் டிசீஸ் இது. அதுலேருந்து இது ஆப்போசிட்டாக எங்களுக்கு இதை பற்றியே எங்களுக்கு உணர வச்சார். அதாவது எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எங்களோட வியூ ஆஃப் அபவுட் எனி டிசீஸ் டோட்டலாகவே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆகிடுது. எதுக்குமே ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கிற பயம்ன்றதே இல்லை. டேரிங் வந்து கேன்சர்லேருந்து வந்த அப்புறம் வாழ்க்கைன்றது என்னவோ வந்து நமக்கு எதை வேணால் கிராஸ் பண்ண முடியுன்ற ஒரு ஹோப்பு வேறு கொடுத்துருக்கு. ஓகே, இதை விட வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் எல்லாருக்கும் கொடுப்பன இருந்தால் நிச்சயமாக இந்த டாக்டர் மூலமாக இந்த டிசீஸ்லேருந்து நிச்சயமாக வெளியில் வந்துடுவோம். அது வந்து அதுவும் கடவுள் நமக்கு கொடுத்து வைக்கணும். நமக்கு இதை மாதிரி ஒரு டாக்டர் சிட்டியில் இருக்கும்போது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம வெளியில் ப்ராபகண்டா பண்ணணும். அதனால் வந்து நிறையா பேர் இன்னும் பயன்பெறுவார்கள்ன்ற இதில் நீ பேசுகிறீங்க. ஓகே, தேங்க்யூ. நீ ஒரு பேசு. பேட்டர்சன் குழுமம் அல்லது டாக்டர் விஜயராவன் தலைமையில் ஒரு தனி கவனம் செலுத்தி ஒவ்வொரு பேஷண்ட்டையும் குடும்ப உறுப்பினராக நினச்சிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அதுவே மன ஆறுதல். வந்த உடனே அட்மிட் ஆன உடனேவே அவர் ஒரு நம்பிக்கையை ஊக்குவிக்கிறார். அந்த மாதிரி வந்து பர்சனல் கேர் எடுத்து செய்கிற டாக்டர்கள் வெரி ரேர் இந்த ப்ரொஃபஷன். அது வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் எப்போ வந்து செக்கப்போ இல்லாட்டா வந்து நம்ம இங்கே வரணும்னாலும் நமக்கு வந்து ஒரு கிளினிக் வரணும், ஹாஸ்பிட்டல் போகணுன்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. அந்த அட்மாஸ்பியர் இருக்கவே இருக்காது. பிகாஸ் நானே வந்து எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாக ஹார்ட் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆச்சு. ரெகுலராக நான் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் ரெகுலராக போவேன். பட் அங்கே போகும்போதே ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் ஒரு டேரிங்காக தான் இருக்கும். பட் நம்ம பிசி வரும்போது நமக்கு வந்து ஒரு ரிலேஷன் வீட்டு இதுக்கு வரா மாதிரி, யாரோ ரிலேஷனை பார்க்க போகிற மாதிரி, அது மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போகிற மாதிரி தான் நான் கிளம்புவேன். வெளியே ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த செக்கப் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் துளி கூட வராது. அது நான் ரியலாகவே நான் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி சொல்கிறேன். அதை இங்கே வரதுன்றது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரா மாதிரி தான் நாங்கள் கிளம்புவோம். தேங்க்யூ. அடுத்தது, இதுவரையும் பேட்டர்சன் கேன்சர் சென்டர் புகழ்பாடும் மக்கள் மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. இப்போது மாற்றான் தோற்றத்து மல்லிகையும் மணக்கும் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா, கேன்சர் யார் வைத்தியம் பண்ணாலும் குணமாகும், அதுதான் முக்கியம். அதை பற்றி பேசுகிறதுக்கு கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் இப்போ வந்து வாலண்டியராக நம்ம கேன்சர் டிடெக்ஷன் கேம்புக்கு வந்தவர். அவருடைய அண்ணாவுக்கு 84 வயசாகுது, பத்மநாபன். அவருடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுறார். நன்றி. தலைவர் அவர்களுக்கும் இங்கு குழுமிருக்கிற அனைத்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நான் இந்த சென்டரில் வந்து வாலண்டியர் ஸ்க்ரீனிங்கோசம் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். என்னுடைய மகளும் வந்தாங்க.
அந்த அழைப்பின் பேரில் இன்று இங்கே வந்திருக்கிறோம். நான் என்ன சொல்ல வந்த என்ன என்றால், என்னுடைய சகோதரர் தற்பொழுது 84 வயது உடையவர். அவருக்கு 70 வயதில் கோலனில் கேன்சர் என்று சொல்லப்பட்டு அதை உடனடியாக தீர்வு செய்யப்பட்டது. ட்ரீட்மெண்ட் பண்ண 20 நாளிலே ஹி வென்ட்டு டார்ஜிலிங், அஸ்ஸாம் ஆன் டூர். டாக்டர் எவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் கேட்காம, இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு அவருக்கு கான்ஃபிடென்ஸை வந்துட்டு இவர் போயிட்டு இப்போ 14 வருஷங்கள் ஆகிருக்கு. இப்போ அவர் நெல்லையில் நிலத்தை டெவலப் பண்ணிக்கிட்டு இது பண்ணுறாரு. இப்போயும் அவர் டீ எஸ்டேட்டு இதுக்கெல்லாம் போய் கன்சல்டன்சி இன் ஏ இயர் ஹி டஸ் ஸோ மச். He followed all the instructions given by the doctors. He went to all the radiology treatment, everything. Now he is almost nail. அவர் என்ன சஃபர் பண்ணாருன்னா, கோலன் பண்ணதுனால குடல் குறைஞ்சி போனதுனால இயற்கை உபாதியினால் அவர் கஷ்டப்பட்டார். மற்றபடி எந்த வித இதுவும் இல்லை. ரொம்ப இன்றைக்கும் நல்ல ஹேலன் ஹெல்த்தியாக இருக்காருங்க. அதை சொல்லணுன்ற மனசார எனக்கு விருப்பம் இருந்ததுனால தலைவர் அனுமதி கேட்டு உங்களோட பகிர்ந்து கொண்டுக்கிறேன். எனக்கு 82 வயசாகுதுங்க. எனக்கு சுகர் பேஷண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நானும் அது ஏற்றுக்கிறேன், சொல்கிறத மருந்து சாப்பிட்றேன். ஆனால் 30 வருஷங்களாக இது நடைமுறையில் இருக்குது. ஆனால் மனிதன் என்ன நினைக்கணும்னா, நாம் நல்லா இருக்கிறோம், நமக்கு எதுவும் இல்லை, இருந்தாலும் சொல்கிறத பயன்படுத்தி என்னென்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சால் நாம் திடகாத்திரமாகவும் நிம்மதியாகவும் இருப்போம். ஐயோ உடம்புல இருக்கேன்னு அந்த மனமே நமக்கு அது பெரிய இடைஞ்சலாக அமைஞ்சிரும். அதனால் என்னென்னா, அந்த கேன்சர்ன்றது தற்சமயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி எல்லோரும் பயம் என்ற ஒரு இது இல்லாமையே அது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நல்ல சுகமாக வாழலாம். முதல்ல பேசின சகோதரிகள் எவ்வளோ நாள் எப்படிலாம் பண்ணாங்கன்னு அருமையாக பேசுனாங்க. அதுபோல் நான் தெரிஞ்சுக்கணுன்னு தான் வந்திருக்கிறேன். எனக்கு விடையை தெரியப்படுத்தணும். ஆனாலும் எங்கள் அண்ணனை பற்றி பேசுனேன்னா ஒரு சின்ன அவா இருந்தது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து பேசுனதுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் மதன் மோகன் அவரால் ஆப்ரேஷன் பண்ணப்பட்டு இன்றைக்கி நார்மலாக ஒரு காஃபி வெண்டிங் மிஷின் வியாபாரம் பண்ணின்னு வந்தார். வந்தபோது பேசுகிறத கவனித்து என்னாச்சுன்னு கேட்டு, இந்த மாதிரி நாக்கில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் எனக்கு, நீங்களும் இங்கே பேசணும்னு சொன்னாங்கன்னே அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை. எதுக்காக முக்கியமாக இவரை கூப்பிட்டோம்னா, என்னை மட்டும் கூப்பிட்டா போதாது சார், எங்கள் டாக்டரையும் நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னு. அவங்க டாக்டர் நம்பர் வாங்கி அவரோட பேசி அவரையும் இந்த விழாக்கு வரைச்சிருக்கேன். இது வரையும் ஏன் வரலன்னு தெரில. பட் எனிவே அதுக்காக நம்ம வெயிட் பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ மதன் மோகனால் ஆப்ரேட் பண்ணப்பட்டவர். அவர் டீன் கற்பக விநாயகர் காலேஜ், டென்டல் காலேஜ் நியர் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கார். ஆங்காலஜி ஸ்பெஷலிஸ்ட். சார், குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். Just I want to share my experience. In 2015, when I am at the age of some 50 years, and my first daughter is studying BTech, BDS third year, and my son is studying BTech first year, and I am staying in the rented house at Chennai. You know how difficult it is to run the family. By that time, I have been diagnosed with cancer on my tongue. So doctors have been, I went to all the hospitals like Adayar Cancer Hospital, Apollo Hospital, and at last Dr. Madan Mohan, now he is the Dean for Karpaga Vinayaka Dental College. I met him, and the doctor has done the treatment for me in 2015. In 2015, somewhere around September, October month, at the time of Diwali, I was in the hospital, in the best hospital, and I got operation for that. It's not only one operation, that operation leads to several, some 3-4 simultaneous operations have taken place. At that time, some of the junior doctors have also told these cancer patients are, after getting the treatment for the cancer, maximum we may live for 6 months or 1 year, that's all.
we can't have the full life like that. But I believed God and I believed Vaidyo Narayana Hari, the doctor who has treated me. I believed like him as a doctor, as a God, and I followed whatever the medicine he has told and however he has told, I followed the same this thing. And after almost 8+ years, I'm leading good life. I'm having my own my business. At that time also I'm doing the same business, but I'm continuing the same business. And I am having now my daughter. She has completed her MDS, and my son he has completed his BTech, and he is with Amazon as IT manager. If we fear about the disease that we are not going to buy. Ultimately, somewhere, somehow or other, it is going to affect the humans. If we fear about the disease means we are going to invite our closing, our chapter, ending chapter to nearby. Instead of that, we feel and we have keep confidence on the doctors. And now doctors and even medical technology has been improved. So nothing to worry about ourselves. Just if we believe the doctor as a God and whatever he says, if we follow the same, we will have a better life. And I am the best example for that. After 9 months also having underwent several operations, some 4 or 5 operations, tongue has been, 50% of my tongue has been removed. And for the grafting. And for the grafting place, again grafting and this thing. So only tongue removed only, it has taken 3 operations. Like that I went some total 5 operations in 3 days. But ultimately now, even my voice is not that much of clear, but remaining everything is 100% happy. And please have the confidence from the doctors and don't fear about the disease. Doctors will take care about ourselves and they will give a good treatment. That's what my advice to the, if anyone affected is there. Thank you, sir. Thank you for giving the opportunity. So I request the organizers to start the inaugural function. Please come over here. A very good morning to all. இப்போ தமிழ் தாய் வாழ்த்து. Welcome to all. Now I would like to call Shri K. Gurumurthy sir, Director. He is an All India Freedom Fighter, Successor Organization, Tamil Nadu, will presiding over the function. Raghavan sir will give the memento and short. Now I am requesting Sri Krishna Swami Kulli, HDFC Bank, Senior Vice President, Circle Head, Kanchipuram and Vellore Circle.
Mirchelvi. Welcome to the dais. Now I would like to call Mr. Sri Dr. A. Kalyamurthy, former Superintendent of Police, Tiruchirappalli, is a motivational speaker. Welcome to the dais. Now Ms. Usha Vijayaraghavan will give the memento on shot. Mr. Bala, PA to Mayor. Mayor. Vijayaraghavan sir will introduce all our chief guests. Thank you. அருமை நண்பர்களே, பேட்டர்சன் கேன்சர் சென்டர் மற்றும் கேன்சர் அலிவியேஷன் ஃபவுண்டேஷன் சார்பாக நடத்தப்படுகின்ற 21வது ரோஜா தின விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த விழாவிற்கும் பேட்டர்சன் கேன்சர் சென்டருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதுதான் இதன் முதல் பொறுப்பு துறப்பு. இது முழுக்க முழுக்க ஏற்கனவே வைத்தியம் செய்து நன்றான ஆனவர்கள் தங்களது அனுபவத்தையும் தங்களுடைய அறிவையும் புதிதாக வருபவருக்கு பங்கேற்க வேண்டும் என்ற விருப்பத்தில் உண்டாக்கப்பட்ட ஒரு கூட்டு முயற்சி. பேட்டர்சன் கேன்சர் சென்டருக்கு வைத்தியத்துக்கு வரும் நோயாளிகள் இந்த வைத்தியம் பலிக்க வேண்டும் மற்றும் குணமாக வேண்டும் என்றால் என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற அனுபவத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் தங்களது வாழ்நாளில் தான் குணமாகிவிட்டது மட்டும் பற்றாது, மற்றவர்களும் நாம் பெற்ற இன்பம் பெற வேண்டும் என்பதற்காக உண்டாக்கப்பட்டது இது. இதனுடைய முதல் முயற்சி, இதன் தேடல் எல்லாமே எனக்கும் சம்பந்தமில்லை, பேட்டர்சனுக்கும் சம்பந்தமில்லை. இது முழுக்க முழுக்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் தேடல். அவருடைய ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் இப்பொழுது சொல்லிவிடுகிறேன். அவர் என்னை முதலில் பார்த்தபோது, கேன்சர் இஸ் அ டிசீஸ், ஹவு யூ ஆர் கோயிங் டு க்யூர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் திரும்பி கேன்சர் இஸ் நாட் அ டிசீஸ், ஸோ இட் இஸ் ஒன்லி எ டிஸார்டர், அதை திரும்பி ஆர்டரில் போட்டுடலான்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான். அன்னிலேருந்து என் கூடவே உட்காந்துட்டார். ஐ வாண்ட் யூ டு டூ திஸ், ஐ வாண்ட் யூ டு டூ திஸ்ன்னு சொல்லி கேன்சர் ஃப்ரீ சொசைட்டி அல்லது புற்றுநோய் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும். அதற்கு நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணிக்கிறோம். ராமேஸ்வரம் இஸ் அடாப்டட் பை பேட்டர்சன் கேன்சர் சென்டர் அண்ட் கேன்சர் அலிவேஷன் ஃபவுண்டேஷன் அண்ட் ஸ்க்ரீனிங் ஆல் த பீப்புள் தேர். And we conduct frequent cancer detection camps, free detection camps, and we do awareness programs for children in the schools. We also conduct awareness program in corporate sectors. What to eat and what not to eat is the biggest problem. அதை மட்டும் பார்த்துட்டு வரோம். ஸோ இப்படி தான் இதோடைய ஆரம்பமாச்சு. அது பெருசாக வளர்ந்து இன்றைக்கி 21 வருஷத்தை தொட்டுவிட்டது. இந்த இடத்துல நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை கை தட்டிடுங்க. இதை ஒரு அறக்கட்டளையாக உருவாக்கலாமா இல்லை ஒரு தனியார் நிறுவனமாக உருவாக்கலாமா என்ற மறுதளிப்பு இருந்தபொழுது, நான் இருக்கிறேன், நீங்கள் தனியான நிறுவனமாகவே மாற்றிவிடுங்கள் என்று ஒரு நண்பனாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு மெய்ஞானியாக நம்முடனே இருந்து சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் வீர இயக்கத்தில் செயலாளர், பொதுநலவாதி, வாழ்ந்து ஓய்ந்தவர்க்கும் வீழ்ந்து எழுந்தோர்க்கும் உற்ற துணையாக தனது அறக்கட்டளை வாயிலாக முதியோர் இல்லம் நடத்தி கொண்டிருக்கும் திரு குருமூர்த்தி ஐயாவை வருக வருக என வரவேற்கிறேன். ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் துணைத் தலைவர் மற்றும் வங்கி மேலாளர்களுக்கெல்லாம் மேலாளராக இந்த இளம் வயதிலேயே பெருமைக்கூடிய ஆற்றலை படைத்து அதை சரியான முறையில் நிர்வகித்து வரும் திரு கிருஷ்ணசுவாமி கல்லி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவர் கல்லி என்ற தெலுங்கு பெயர் வைத்திருந்தாலும் அருகில் தமிழை தான் வைத்திருக்கிறார். அதனால் தமிழையும் வருக என்று வரவேற்கிறோம். எனது உற்ற நண்பர், கிட்டத்தட்ட ஒரு 26 வருடமாக நானும் அவரும்
கடலூரில் அவர் ஏஎஸ்பியாக ஜாயின் பண்ண காலத்திலேருந்து ஐபிஎஸ் படித்து முடித்து அங்கே வந்து ஜாயின் பண்ணார். அந்த காலத்திலேருந்து இன்று வரை அவர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆகிவிட்டார். எனது கூடவே இருந்து ஒரு வழிகாட்டியாகவும் தேவைப்படும் போதெல்லாம் தக்க நேரத்தில் தக்க இடத்தில் தக்க விஷயங்களை தகுந்தவாறு செய்து கொடுக்கும் ஆற்றல் படைத்தவராகவும், அதே சமயத்தில் ஒரு உயர் அதிகாரி, போலீஸ் அதிகாரி என்ற ஒரு இருமாப்பு கூட இல்லாமல் உற்ற நண்பனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு அமல்ராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர் கொஞ்சம் லேட்டாக வருவார், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவார். அவருடைய உற்ற நண்பராக திருச்சியில் நான் அவருடைய புஸ்தகம் ரிலீஸ் பண்ண சென்றிருந்த பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட அறிஞர், படைப்பாளி, மேதாவி, இன்று வரை விடாமல் படித்து கொண்டிருப்பவர், ஒவ்வொருக்கும் ஊக்கம் தரும் அளவில் பேசுபவர், பேசுவது மட்டுமில்லை அதை நடத்தி காட்டுகிறாரா என்று பார்ப்பவர். அப்துல் கலாம் சார் மூலமாகவும் இவரை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் இவர் திருச்சியில் எஸ்பியாக இருக்கிற காலத்தில் கலாம் வந்து டெல்லியில் பிரசிடெண்ட்டாக இருப்பார். நான் எல்லா வாட்டியும் கலாம் ஒரு ஃபோன் அடிச்சுட்டு வரீங்களா அப்படின்னா அடுத்த நிமிஷம் நாங்கள் இருக்கணும்னு அர்த்தம். அந்த மாதிரி போகும்பொழுது பல விஷயங்களை ஷேர் பண்ணுவார். அதில் இதையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் செய்த ஒரு உதவி, ஒரு மைனர் பெண்ணுடைய கல்யாணம் நடக்காமல் பார்த்து கொண்டது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சா எனக்கு தெரியாது, பட் அன்றைக்கி ஆகலை, அந்த அளவில் கரெக்டாக பண்ணார். அவர் வந்து இப்போ நம்மிடையே பேச வந்திருக்கிறார். முழுக்க முழுக்க ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தோடு ஆரம்பித்தோம். ஆக்சுவலி அமல்கிட்ட நான் பேசும்பொழுது எனக்கு சுந்தரமூர்த்தி அனுப்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் சுந்தரமூர்த்தி அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தா இந்த மீசை வேறு மாதிரி இருக்குது, அது வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி குழம்பி, என்ன அமல் சுந்தரமூர்த்தி இல்லை சுந்தரமூர்த்தி அப்படிங்கிற காதுகிட்ட வந்து, சார் அவர் கலியமூர்த்தி சார் அப்படின்னாரு. அடக்கடவுளே, அப்போ கலிமூர்த்தி அடுத்த வாட்டி எப்படியா கூப்பிட்டுணும் அப்படின்னு சொல்லி நம்ம இடையே ஒத்துக்கொண்டு வந்து நிற்கிறார். மிக மிக மகிழ்ச்சி. ஆனால் அவர் தான் கடைசியாக பேசுவார். ஸோ கலிமூர்த்தி சார் அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன். மற்றவர்கள்லாம் டிராஃபிக் ஜாமில் மாட்டிட்டாங்களா இல்லை லேட்டாக வராங்களான்னு தெரியல. நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். முதல் ஸ்பீக்கர் எங்கே கோவிந்தராஜன் எங்கே வாங்க. கேன்சர் அலிவேஷன் ஃபவுண்டேஷனின் ட்ரஸ்டியும் கிட்டத்தட்ட 1,45,00,000 டொனேஷன் வாங்கி 1500 பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் ஃப்ரீயாக வைத்தியம் பண்ணுறதுக்கு உதவி செய்த திரு கோவிந்தராஜன் அவர்களையும் மேடைக்கு வருவார் என்று இருக்கிறோம். So now I call upon Sri Gurumurthy to address the gathering. Gurumurthy sir, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஆய நமஹ, ஆமேன் அமேன் ஆமாம் பாந்து. இந்த 4 ஆம் ஓம்ன்ற வார்த்தையை ஆமேன் என்றும் அமேன் என்றும் ஆமாம் பாந்து என்றும் உலகத்தில் புகழ்பெற்ற 4 மார்க்கங்களும் இந்த சொல்லை சொல்லிக் கொள்கின்றன. நம்முடைய இந்து துணைக்கண்டத்தில் மட்டும்தான் வைத்தியர்களுக்கு வைத்தியநாதன் என்றும் வைத்தீஸ்வரன் என்றும் இறைவனுக்கு ஒப்பிட்டு நோயை கொடுப்பவனும் நானே, உன்னை தீர்ப்பவனும் அதற்கு தீர்த்து கொடுப்பவனும் நானே என்று விஜயராகவன் போன்றவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். என்னை சந்தித்த பொழுது அது ஒரு சரித்திரம் சொல்லி தான் ஆகணும். இங்கே இப்போ பர்டிகுலர் கேன்சர் அவேஷன் சென்டருடைய நிறுவனர் வந்திருக்கார். அவர் பேர் என்ன? அம்மா பேர் மனைவி பேர் கேன்சர் எவேஷன் ஃபவுண்டேஷன் ரொம்ப உதவியாக இருக்குது. எனக்கு அறிமுகமாக ஆனதே ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். தயவுசெய்து அன்பு கூறவும். என்னை டாக்டர் விஜயராகவனை யார் அறிமுகப்படுத்தினார்னா, தமிழிசை சவுந்தரனுடைய அப்பா குமரி ஆனந்தனுடைய நண்பர் காமராஜன் அறிமுகப்படுத்தின பொழுதே அவரோடு நான் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது முதல் கட்டமே ஆன்மீகம், தேசியம், கலாச்சாரம் போன்ற அனைத்து துறையிலும் அவர் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர். இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் கூட எல்லோருமே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் தான், அவர் மட்டும் இல்லை. ஆனால் அவருக்கு விசேஷமான இறைத்தன்மையோடு மருத்துவத்தன்மையோடு அந்த ஆற்றலை படைத்து மனித நேயத்தோடு வாழ வைத்திருக்கார்.
those who serve the society are alone, along with the rest are more than debt அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐயா நம்முடைய டாக்டர் விஜயராகவன் அவர்கள் சமுதாயத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை சந்தித்த பொழுது அவர் பேசிய தேசிய ஆன்மீகங்களும் கலாச்சார மையங்களும் என்னை இந்த மையத்தில் ஒரு பங்குதாரராக உருவெடுத்தது. அவர் மட்டுமா அவரோட நீங்கள் மருத்துவமனை போயிட்டீங்கன்னா இங்கே சகோதரிகளாக பேசுகிறத நான் கேட்டேன். அனுபவம் அன்பே சிவம் என்று சொல்வார்கள் என்ற வகையில் அவர் முத பார்க்குறதே நோயாளியை உட்கார வச்சுட்டு குனிஞ்சு அவர்களை சொல்லி தான் ரொம்ப ஆர்வமாக உணர்ந்து உறவுபூர்வமாக அவருடைய செய்திகளை நோய்களை உற்று கேட்பது போன்றும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நோய் டீ கொடுக்க சொல்லுவார். அவர் நோயை மருத்துவ ரீதியில் மட்டும் தீர்க்கவில்லை, மனோரீதியாகவும் தீர்க்கிறார். அந்த வகையில் இவருடைய அந்த பக்குவங்களை பார்த்தபோது தான் நம்முடைய ராமேஸ்வரத்தில் பிறந்து இமாலயாவிலே கடற்கரை ஓரமாக பிறந்து இமாலயத்தில் உச்சத்திலே உயிர் நீத்த அப்துல் கலாமுடைய உற்ற நண்பராக இருந்து அவர் தான் இந்த மருத்துவமனைக்கு முதல்ல he was the chairman of the first board of the Patterson Cancer Center. ஸோ அந்த வகையில் அவர் ஆர்வம் காட்டிய அப்துல் கலாமுக்கு உற்ற நண்பராக இருந்தவர் தான் நம்முடைய டாக்டர் விஜயராகவன். நான் பரமளவு வர நோயாளிகள்லாம் டாக்டர்கிட்ட அறிமுகப்படுத்தியிருக்கேன் பல தடவை. அவர்தான் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் மருத்துவர்கள் கட்டணம் வாங்குவதில்லை, காணிக்கை தான் வாங்குவாங்க. நோயை தீர்த்திட்ட பிறகு நீ விரும்புகிற காணிக்கை கொடுப்பா. அந்த வகையில் தான் நம்முடைய விஜயராகவன் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்காங்க. இப்போ இந்த மருத்துவமனைக்கு நான் இப்போ இங்கே இருக்குது விஜயா இருக்கேங்க, அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே டாக்டர் விஜயராகவன் துவங்கிய இந்த பேட்டர்சன் கேன்சர் சென்டருக்கு அப்துல் கலாம் ஜனாதிபதியாக அதை திறந்து வைக்கின்ற வாய்ப்பை பேட்டர்சன் கேன்சர் சென்டர் பெற்றிருந்தது என்ற மகிழ்ச்சி. அவர்கிட்ட பணம் பெருசில்லை. அவர் குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க. அவர், உஷா மேடம், அவருடைய மகன், 4 பேருமே மருத்துவர்கள் தான். ஒரே முறையாக ஒரே நெறியில் மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம். எனவே பேசின சகோதரர்களும் ஒரு நம்பிக்கை தான் தேவை. தபி தேட் நீ அதுவாக இரு, நீ கடவுளாக இருக்கிறாய் என்று வரும்போது எந்த நோய் நம்மளை பாதிக்கவே முடியாது. அந்த ரொம்ப பேர் பேசுனாங்க கவலைப்படாதீங்கன்னு. கவலைப்படாத கருதி கவலைப்படுவார், கவலைப்படாத உறுதிகள் என்ற பாரதி பேசுவோம். அது மாதிரி கவலையே வேணாம், வந்துட்டோம் பிறந்துட்டோம், நம்மளுக்கு எப்படி நோயை கொடுத்துருக்கானோ இந்த இயற்கை அதை தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி இப்போ மருத்துவர்களையும் விஜயராகவன் போன்ற மருத்துவர்களும் உருவாக்கியிருக்கிறார்கள் என்ற நிலையிலே இதை நான் பாராட்டி இந்த மையத்தோடு தொடர்பு கொள்கின்ற வாய்ப்பை எனக்கு அளித்த டாக்டர் விஜயராகவன் அவர்களுக்கும் நோயாளிகள் பேசுகின்ற உங்கள் அனைவரையும் பாராட்டி எந்த கூட்டத்தில் நான் உரையாற்றினாலும் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்வேன். தூத்துக்குடியிலே பிறந்து டிஎஸ்பியின் மகனாக பிறந்து கொச்சி வழியாக ஜெர்மனுக்கு செல்கின்ற பொழுது ஜெர்மனியில் ஹிட்லரை சந்திக்க செல்கின்ற பொழுது அங்கே வங்கத்து சிங்கம் நேதாஜி சந்திக்கின்ற பொழுது அவர் உச்சரித்த வார்த்தை தான் நமது தமிழகத்து தூத்துக்குடி சிங்கம் சண்பகராமன் உச்சரித்த வார்த்தையான ஜெயந்தை தான் வங்கத்து சிங்கம் உலகெல்லாம் பரவியது என்று சொல்லி அந்த வார்த்தையோடு ஒரே நிறைவு ஜெயஹிந்த். ஒரு மனுஷனுக்கு இன்சூரன்ஸ் கம்பல்சரி என்ன மட்டும் தான் எடுக்கிறோமே தவிர we are adequately not covered. This is a point to be thought. Our next generation, we have to tell people awareness about health insurance. In India, only 1.1 billion people, which is 15% of the population, are only covered of health insurance. That too because of employment. Employer 2 lakhs, 3 lakhs and cover tharom. But adu pathuma? Are we adequately covered? Do we have enough insurance cover? In India, 40% of urban and 33% of rural population pay their medical bills taking loan. Loan எடுத்து medical bill pay பண்றாங்க. ஸோ கடன் வாங்கி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பில்ஸை பே பண்ணுறாங்க. 70% ஆஃப் த பீப்புள்
70 விழுக்காடு பீப்புள் டுடே எல்லாம் அவங்களோட சேவிங்ஸை ஹாஸ்பிட்டல் பில்லாக பே பண்ணுறாங்க. 4 விழுக்காடு பீப்புள் அவங்க கடன் வாங்கி பே பண்ணுறதுனால பிலோ பவர்ட்டி லைன் அவங்க மீற முடியாத இடத்துக்கு போயிடுறாங்க. வாட் இஸ் த சொல்யூஷன்? Solution is that everyone should take health insurance. Today health insurance is an affordable thing. 3 lakhs, 4 lakhs, 5 lakhs. When you start health insurance, நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸை கம்மி ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட் 2 கிட்ஸ், இவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ளோட்டராக எடுத்தாவே 10,000 ரூபா தான் வரும். மாதத்துக்கு 1000 ரூபா தான். பட் யார்கிட்டனா சொன்னோன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம இப்போ நல்லா தான் இருக்கோம், இப்போ எதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்? ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது we have to நம்ம சிறி வயசப்பே எடுத்தோன்னா கண்டினியூட்டி இருக்கும். there is no claim bonus. claim பண்ணாத வேல்யூக்கு போனஸும் தராங்க. we have நம்மளுக்கு நிறைய benefits we will get. so the first question, நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட, நம்ம பசங்க கிட்ட, நம்ம யார்கிட்ட பேசுகிறப்போ முதல்ல கேட்க வேண்டியது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா? why are you not taking health insurance? health insurance awareness is very very important. இன்றைக்கி எல்லா பேங்க்ஸ் everyone is எல்லாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் தராங்க. you have to talk to them and make sure health insurance, as it's a cancer program, there is also specialized health insurance for cancer care. For example, எங்கள் குரூப் கம்பெனி எர்கோ, there is an ICAN into ஒரு கேன்சர் கேர் ஆப்ரேஷன், கேன்சர் கேர் கவர் இருக்குது. it is only if you start paying from 25 years, 25 வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா it will be 2,500 ரூபா இல்லைனா 3,500 ரூபா தான். but the cover will be 20 lakhs or 30 lakhs based on the age. so health insurance என்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இட்ஸ் we need to think, ஒரு பொருளுக்கு நம்ம இன்சூரன்ஸ் இருக்கணும் கம்பல்சரியாக, பட் ஒரு மனித வாழ்க்கைக்கு நம்ம இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டிருக்கோம் ஹெல்த். இதனால் நம்ம சேவிங்ஸ், நம்மளோட பசங்க எல்லாருமே அவங்களோட சேவிங்ஸ் எல்லாம் எடுக்க நேரிடுது. ஸோ அதனால் we need to go for health insurance. Please, as ambassadors, when you talk to the next generation, please tell them to take health insurance with adequate cover. Thanks a lot. A. Amalraj, Commissioner of Police, has just called and told that he will be here within another 10 minutes. அங்கன்மால் ஞாலத்து அரசன் பங்கமாய் நின்று சங்கம் இருப்பார் போல் கிங்கிணி வாய் செய்த தாமரை போல் திங்களும் ஆதித்யனும் இணைந்து பார்க்கும் பார்வையாக காவல் ஒரு புறமும் கனிவு மறுபுறமும் என நாட்டையும் வீட்டையும் கண்காணிக்கும் காவலர்களின் கோமகன் என திகழும் தாம்பரம் கமிஷனர் ஆஃப் போலீஸ் டாக்டர் ஏ. அமல்ராஜ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். Amal will give his mind a few minutes. I request Dr. Usha Vijayaraghavan to hand over the shawl and the memento to Dr. A. Amalraj. இரண்டு வரி பேசுவார்கள், வாழ்த்துவார்கள். கேன்சர் அலிவேஷன் ஃபவுண்டேஷன் சார்பாக அவருக்கு ஷாலும் கிஃப்ட்டும் கொடுக்கப்பட்டது. இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மருத்துவர்
நண்பர் மரியாதைக்குரிய டாக்டர் விஜயராகவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை வகுத்து தம்முடைய பேச்சாற்றலால் தமிழகத்தை மட்டுமல்ல உலகம் இருக்கின்ற தமிழர்களை எல்லாம் பரவசத்தைப்படுத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் முன்னாள் எஸ்பி திரு கலியமூர்த்தி அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற மற்ற மருத்துவர்கள், உயர் பேங்க் அதிகாரிகள், காவல்துறையினர், பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கின்ற திரு கலியமூர்த்தி அவர்களும் நானும் ஒருங்கே பணியாற்றினோம். திருச்சியில் அவருடைய பேச்சு இளைஞர்களை தட்டி எழுப்புவதற்கும் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு அறிவுரை தருவதற்கும் ஏதுவாக அமைகிறது என்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த ரோஸ் டே நிகழ்ச்சியை பேட்டர்சன் கேன்சர் இன்ஸ்டியூட் சார்பில் டாக்டர் விஜயராகவன் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணற்ற மக்கள் இந்த பேட்டர்சன் இன்ஸ்டியூட் வாயிலாக அவர்கள் குணம் பெற்றிருக்கிறார்கள், பலன் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் டாக்டர் விஜயராகவன் அவர்கள் ஒரு ஒளி விளக்காக திகழ்கிறார். அவர் தொடர்ந்து தம்முடைய மக்கள் சேவையை நிறைவேற்ற வேண்டும், தொடர்ந்து அவர்கள் எல்லோருக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருக்கும் அவருடைய துணைவியார் டாக்டர் உஷா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி.